அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தாக்கா டிஎன் செட்டோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தாக்கா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் 27 வரைக்கும் இருக்குது. உங்களுடைய கொஷின்ஸ் வந்து பார்த்தாக்கா தரோவாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு 2 மார்க் வந்து பார்த்தாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஒவ்வொரு 2 மார்க்குன்னு சொல்கிறேன்னா, ஒரு கொஷினுக்கு 2 மார்க். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கொஷின் வந்து பார்த்தாக்கா கரெக்டாக போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இதுதான் சரியான ஆன்சர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தாக்கா ஸ்கூல் புக்கோ இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தாக்கா காலேஜில் நீங்கள் படித்த புக்கோ வந்து பார்த்தாக்கா எவிடன்ஸாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க் வரும். அந்த 2 மார்க்கால் நீங்கள் வந்து பார்த்தாக்கா செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகலாம். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, நம்முடைய தம்ப்நெயிலில் வந்து பார்த்தாக்கா 90+ கொஷின்ஸ் சரியா, இல்லை 80 to 89 கொஷின்ஸ் சரியா, இல்லை 70 to 79 கொஷின்ஸ் சரியான்னு போட்டிருக்கேன். அப்போ 70 கீழே எடுத்தவங்களாம் நாங்கள்லாம் என்ன சார் ஆகிறது? ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தாக்கா டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்தாக்கா மார்ச் மாதம் 6, 7, 8, 9 இந்த 4 டேஸில் வந்து பார்த்தாக்கா எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அவசர கதியில் வந்து பார்த்தாக்கா டிஆர்பி போர்டு என்ன பண்ணாங்க, செட் எக்ஸாமுக்கான மாஸ்டர் கொஷின் பேப்பரையும் ஆன்சருக்கையும் விட்டாங்க. நாங்கள் என்ன கொஷினுக்கான ஆப்ஷன் போட்டோமோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் இல்லாமல் அவங்க எப்படி ஆன்சர் செக் பண்ணுறதுன்ட்டு எல்லோரும் வந்து பார்த்தாக்கா கொஷின்ஸ் கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் போட்டாங்க, நியூ கீ ஆன்சரும் போட்டாங்க. அதை வச்சு எல்லோரும் செக் பண்ணி முடிச்சுட்டு நம்முடைய யூடியூப் சேனல்லே கூட வந்து பார்த்தாக்கா எல்லாருமே போஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, சார் என்னுடைய இது வந்து பார்த்தாக்கா 85 கொஷின்ஸ் வருது, இல்லை வந்து பார்த்தாக்கா 70 கொஷின்ஸ் வருது, இல்லை வந்து பார்த்தாக்கா 130 மார்க் வருது, நான் வந்து பார்த்தாக்கா செட்டு குவாலிஃபைடா அப்படின்னு கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ எல்லாருக்கான ஒரு வீடியோ. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தாக்கா டவுட்டாக இருக்கோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இப்போ வந்து பார்த்தாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியணும், சரிங்களா? எவ்வளோ பேரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியணும். அப்போ தான் வந்து பார்த்தா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கட் ஆஃப் சொல்ல முடியும், சரிங்களா? அப்போது நம்ம டோட்டலாக வந்து பார்த்தாக்கா எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா 99,000. ஸோ 99,000 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தாக்கா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க, சரியா? அப்ளை பண்ணவங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தாக்கா கட் ஆஃப் போடுறது எதை பேஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்னாக்கா, எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தாக்கா 99,000 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தாக்கா செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தாக்கா ஓவராலாக வந்து பார்த்தாக்கா ஒரு சிலர் வந்து பார்த்தாக்கா ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து பார்த்தாக்கா ஒரு 1% இல்லை வந்து பார்த்தாக்கா 10% வந்து பார்த்தாக்கா ரெடியூஸ் பண்ணிவிடும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு 90,000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் 6% மட்டும்தான் வந்து பார்த்தாக்கா எலிஜிபிள்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ 90,000 பேரில் 6% அப்படின்றது எவ்வளோ அது தெரியணும். அப்போ 90,000 பேரில், சரிங்களா, 6% எவ்வளோ அப்படின்னா அதில் வந்து பார்த்தாக்கா குறைஞ்சது வந்து பார்த்தாக்கா ஒரு 5,400 வரும். அப்போது 5,400 மட்டும்தான் என்ன பண்ண போகிறாங்க, குவாலிஃபைடு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சரி, இந்த 5,400 எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, ஓவராலாக செலக்ட் பண்ண போகிறாங்களான்னா, சரிங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 6%, சரிங்களா? இப்போ உங்களுடைய மேஜர் வந்து பார்த்தாக்கா தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதில் டோட்டலாக எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாக்கா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தாக்கா தமிழ் லாங்குவேஜில் ஒரு 12,000 பேர் எழுதியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் அதிகமாக அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போம், சரிங்களா? இதில் 6% எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ இதில் 6% எவ்வளோ வருது பாருங்கள். இந்த 12,000ல் 6% அப்படின்றது 720. அப்போ தமிழ் லாங்குவேஜில் 720 கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணாக்க குவாலிஃபைடுன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இந்த 720 எப்படி சார் இது பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பண்ணாக்கா ஒரு கேட்டகரி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா எத்தனை எதுக்கு எந்தெந்த பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து பண்ணாக்கா பிரித்து வச்சிருக்கு. இப்போ வந்து பண்ணாக்கா ஓசி கேட்டகரி, அப்போ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 30%. அப்புறம் வந்து பண்ணாக்கா பிசி கேட்டகரி, அப்புறம் பிசிஎம்மு, அப்புறம் எம்பிசி,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அப்படின்றது பண்ணாங்க இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு எத்தனை பர்சன்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த 720 பிரிப்பாங்க. அப்போ ஓசி கேட்டகரியில் இப்போ 30%னா எத்தனை பேர் வருவாங்க, அப்போ பிசி கேட்டகரியில் எத்தனை பேர் வருவாங்க, பிசிஎம்மில் எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து இந்த 720 வந்து பண்ணாக்க ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து பண்ணாக்க இப்போ தமிழ் லாங்குவேஜில் 720ன்னு வச்சுப்போம். அப்போ ஓவராலாக வந்து பண்ணாக்கா ஒரு 12,000 கேண்டிடேட்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா, இந்த 12,000ல் ஸோ என்னதான் வந்து பண்ணாக்கா நம்ம ஓவராலாக வந்து பண்ண ரொம்ப சூப்பராக கொஷின் பேப்பர் ஈஸியாகவே இருந்தாலையும் வெறும் ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா 90 கொஷின்ஸுக்கு அதிகமாக வந்து பண்ணாக்கா ஆன்சர் போட்டிருப்பாங்க. சரிங்களா, 90 கொஷின்ஸுக்கு அதிகமாக. அப்போ 90 கொஷின்ஸ் இருக்குது, 90 கொஷின் இன்ட்டு ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வரும், 180 ப்ளஸ் மார்க் வரும். அப்போது என்னுடைய இது 180 ப்ளஸ் மார்க் இருக்குது சார், நான் 90 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த மேஜர் ஆகினாலும் இருங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பண்ணாக்கா செட்டு குவாலிஃபைன்னு வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா, கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா உங்களது மேக்ஸிமம் ஜென்ரல்லே வரும். சரிங்களா, இது என்னுடைய கால்குலேஷன் தான். சரியா, இது மேக்ஸிமம் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா நம்முடைய யூடியூப் சேனல்லே நிறைய பேர் வந்து பண்ணாக்கா கமெண்ட் பண்ணிங்க, ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் பண்ணிங்க. நான் வந்து பண்ணாக்கா பர்டிகுலராக வந்து பண்ணாக்கா வேறு ஒரு சில யூடியூப் சேனலும் வந்து பண்ணாக்கா பார்த்ததில் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸும் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாமே சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து பண்ணாக்கா 90+ அப்படின்றது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பண்ணாக்கா போட்டிருக்காங்க, எல்லாருமெல்லாம் போடல. அப்போ நீங்கள் எந்த மேஜராக வேணாலும் இருங்க. அப்போ உங்களுடைய மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 90 கொஷின்ஸுக்கு அதிகமாக, நான் 90 மார்க் சொல்லலை, 90 கொஷின்ஸுக்கு அதிகமாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தட் மீன் 180 மார்க்குக்கு அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செட்டு குவாலிஃபைடு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு. சரிங்களா, அடுத்தது சரி 90+ சொல்லிட்டீங்க சார், அடுத்து வந்து பண்ணாக்கா நாங்கள் இருக்கோமே 80+, 80 to 89 கொஷின்ஸ் அப்படின்னா ஸோ இவங்க வந்து பண்ணாக்கா சேஃப். சரிங்களா, அப்போ சேஃப்னா கன்ஃபார்மாக அது வந்துடும் அவங்களது. இவங்க வந்து பண்ணாக்கா சேஃப். இங்கே மட்டும் என்ன சார் சேஃப் அப்படின்னா, இப்போ வந்து பண்ணாக்கா 89 இருக்குதுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா கேட்டகரியில் வந்துடும் 89. அப்போ 88 சரியா, அடுத்தது 87, அப்போ 86, இந்த மாதிரி ஒவ்வொன்றா மார்க்கை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ ரெடியூஸ் பண்ணிட்டே வரும்போது அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒவ்வொன்றா கிடைச்சிடும். அப்போது இந்த டாப்பில் இருக்கிறாங்களே 80 to 89, அப்போ 89க்கு கன்ஃபார்மாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது கேட்டகரியில். அதே மாதிரி 88க்கு வரதுக்கு பாசிபிள், 87க்கு வரதுக்கு பாசிபிள். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா 80 above இருக்கிறவங்க சேஃபு, மேபி கன்ஃபார்மாக வந்து பண்ணாக்கா நீங்கள் கம்யூனிட்டியில் வந்துடுவீங்க. அப்போ இந்த 70 to 79 என்ன சார் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பண்ணாக்கா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, அதே மாதிரி உங்களுடைய மேஜரில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, உங்களுடைய மேஜர் கொஷின் எந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா ஹார்டாக இருந்தது இல்லை ஈஸியாக இருந்ததா, இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த 70 to 79 வந்து பண்ணாக்கா உங்களுக்கு குவாலிஃபைடு வருமா வராதான்றது முடிவாகும். சரிங்களா, அப்போது 90+ இருந்தால் கன்ஃபார்மாக வரும், 80 to 89 இருந்தால் அவங்களும் வந்துடும், கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா, இந்த 70 to 79 அதுலேயும் வந்து பண்ணாக்கா மேபி 79க்கு வரலாம், 78க்கு வரலாம். சரிங்களா, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக வரும், நீங்கள் செட்டு குவாலிஃபைடு நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ரிசல்ட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா சார், அப்போ நாங்கள் வந்து பண்ணாக்கா 60க்குள்ளே தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா, வரதுக்கு வந்து பண்ணாக்கா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப லோ. சப்போஸ் வந்தால் லக்கு. சரிங்களா, சரி வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் எம்எஸ்சி குவாலிஃபைடாக இருப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு படிங்க, இல்லை நம்ம டெட்டுக்கு படிக்கிற சார் அப்படின்னா டெட்டுக்கும் படிங்க. சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்றது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மேஜர் ஆனாலும் இருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் கட் ஆஃபை வச்சுக்கிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கட் ஆஃப் சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
அப்ஜெக்ஷன் ட்ராக் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதை வச்சு நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இது வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். அப்போ 90+ இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க. 82 89 வந்து இவங்களும் ஒரு சில ஜென்ரல் கேட்டகரி வரையும் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. 72 79 இதில் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அவங்களுடைய சப்ஜெக்ட், அவங்களுடைய கேட்டகரி, அவங்களுடைய கம்யூனிட்டி இதை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதில் ஏதாவது உங்களுடைய மார்க் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் மார்க்கு ப்ளஸ் மேஜர் இது ரெண்டுத்தையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம விரைவில் வந்து பண்ணாக்க எக்ஸாக்டாக என்ன கட் ஆஃப் வரும் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.